கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா முதல்ல ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ உதயகுமார் ஓபிஎஸ் இடத்த பிடிக்கணுன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சோ, பிடிச்சாலும் பிடிச்சிட்டு போகிறாரு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆகிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை பெரிய லெவலில் துரோகின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமங்கலத்தில் பொறுத்த வரைக்கும் அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா உதயகுமார் ஜெயிப்பாரா இல்லைன்ற ஒரு சந்தேகம் வரச்சிருச்சு. ஏன்னா தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பாஜகவோட கூட்டணி வச்சாலேருந்து மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷனில் நிறைய இடங்களில் 5 இடங்களில் பார்த்திங்கன்னா டெபாசிட் இழந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் மனசு வச்சு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஒரு கடுப்பில் இருக்கார். உதயகுமார் ஓவர் ஆஃபீஸராக அவருக்கு ஒரு பாடம் கொட்டுன்னு சொல்லி 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா தன்னோட மகனை களம் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வேறு பார்த்திங்கன்னா ஒரு வாய் விட்டார். மீன் கருவாடு ஆகுமா, கருவாடு மீன் ஆகுமான்ற மாதிரி சசிகலா விமர்சிச்சு. அப்போ உதயகுமாரை காலி பண்ணுறதுக்கு மிகப்பெரிய டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு தென் மாவட்டங்களில். ஆனால் சொல்கிற அளவுக்கு உதயகுமார் பார்த்திங்கன்னா பெரிய ஆள் கிடையாது. உதயகுமார் நாளைக்கே சசிகலா கையில் கட்சி வச்சுன்னா சின்னமான காலில் விழுந்துருவார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.